சசிகலா உள்ள வந்துட்டாங்க, டிடி உள்ள வந்துட்டாரு, ஓபிஎஸ் உள்ள வந்துட்டாரு. எல்லாரும் சரி நல்லதோ கெட்டதோ நாங்க ஒரு காலத்துல லீட் பண்ணோம். இன்னைக்கு அவருக்கு தலைமையில தான் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இருக்காங்க. அவர நாங்க ஏத்துக்கிறோங்க. அதிமுகக்காக நாங்க அவர ஏத்துக்கிறோம். இந்த ரெட்டை இலை அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக நாங்க ஏத்துக்கிறோம். அந்த கட்சி மீண்டும் அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோங்க, ஏத்துக்கிறோங்க. ஏதோ எங்களுக்கு குடுக்குற பொறுப்ப அவர் குடுக்கட்டும். நாங்க இந்த கட்சியில பணியாற்றுறோங்க அப்படின்னு சொல்லி வருவாங்களா? வரவே மாட்டாங்களா அப்படி? எப்படி வருவாங்க? முதல்ல அவங்கள உள்ள வச்சுக்கிட்டு எடப்பாடி நிம்மதியா வேலை பார்ப்பாரா? ஏன்னா எடப்பாடி அவங்கள்ட்ட வேலை பார்த்து பழகுனவரு. எடப்பாடி அவங்க கால்ல விழுந்து பழகுனவரு. சசிகலாவ பெரிய உயரத்துல வச்சு அவங்க லீடர் ஸ்தானத்துல இருந்து இவரு அவங்க கால்ல விழுந்து பழகுனவரு. அவங்க வந்து திரும்ப கட்சிக்குள்ள வந்த பிறகு இவராலேயே எப்படி வந்து அவங்கள விட பெரிய ஒரு ஹையர் ஆக்கில இருந்து வேலை பார்க்க முடியும்? இந்த உளவியலை நீங்க நினைச்சு பாருங்க. அது நடக்காதுல்ல. அப்போ ஒரு 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 பொதுக்குழு கூட்டுறாங்க. சசிகலா மேடையில இருக்காங்க. எடப்பாடி மேடையில இருக்காரு. என்ன நடக்கும் சொல்லுங்க? எடப்பாடியாலே உளவியலா எப்படி வெளிப்பட முடியும்? இப்போ எடப்பாடி அவர்கள் திமுகவும் எதிர்க்கிறாரு, பாஜகவும் எதிர்க்கிறாரு. அப்படிதானே எடுத்துக்க முடியும். அதாவது பாஜக எதிர்க்கணும்னு அவர் நினைச்சாலும் கூட எதிர்க்க முடியாதுன்னு அந்த மாதிரி சிக்கி இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஏன்னா நீங்க ஒரு எதிர் வடிவத்துல நின்னு தான் நீங்க வந்து உங்க ஆளுமையை நிறுவ முடியும். நீங்க சரண்டர் வடிவத்துல நின்னு உங்க ஆளுமையை நிறுவ முடியாது. இது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு எதிர்ப்பின் வடிவத்துல நின்னு தான் நம்ம ஆளுமையை நிறுவ முடியும். நீங்க எல்லாத்துக்கும் சரண்டர் ஆனா பிஜேபி கொண்டு வந்த அவ்வளோ சட்டத்துக்கும் கையெழுத்து போட்டீங்க. அவ்வளோ திட்டத்துக்கும் ஆதரவு குடுத்தீங்க. தமிழ்நாட்டு நலனை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம போய் நீட் இடத்துல கையெழுத்த போட்டீங்க. என்ன ஆகும்? அப்படி போட்டவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? நவீன் பட்நாயக் எதுலயாவது முரண்பட்டாரா பிஜேபியோட? முரண்பட்டு நின்னு இருந்தா அவர் அன்னைக்கே நின்றுப்பார். ஜெகன்மோகன் முரண்பட்டு நின்னு இருந்தா அன்னைக்கே அந்த கட்சி நின்றுக்கும். திமுக முரண்பட்டு நின்னுது நிக்குதுங்க. 3 தேர்தலா தொடர்ந்து பார்க்கிறோம். 4வது தேர்தலுக்கும் திமுக தான் ஜெயிக்குங்கிற அளவுக்கு பெர்செப்ஷன் வந்து இன்னைக்கு இருக்கு. நிலைமை இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க. இது ரொம்ப ஈஸிங்க கேக்குவாங்க, அடிச்சிருவாங்க. அப்போ ஏன் எதிர்ப்பின் வடிவம் அது வாழும். சரண்டர் வடிவம் அது வீழும். அதிமுக இன்னைக்கு ஏற்பட்ட கதிக்கு காரணமே இவங்க ஆளுமை இல்லாததும், இவங்க லீடர்ஸா இல்லாததும், இவங்கள்ட்ட தலைமைத்துவம் இல்லாததும், அதனால பிஜேபி உள்ள புகுந்து தான் நினைச்சதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு விட்டுருக்கு. இத்தோட பிஜேபி விடாது.